வெல்கம் ஆல். திஸ் இஸ் த டைம் ஃபார் எ மேஜிக்கல் ஸ்டோரி. இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு பெரிய ஹில் ஃபாரஸ்டில் ஒரு கழுகு ஃபேமிலி மவுண்டைன் டாப்பில் இருந்த ஒரு பெரிய நெஸ்டில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நெஸ்டில் ஒரு நாள் அம்மா கழுகு 3 முட்டைகளை காப்பாற்றிட்டு இருந்துச்சு. 2 முட்டைகள் கழுகு முட்டை. ஆனால் 3வது முட்டை அது ஒரு வாத்து முட்டை. கழுகு அம்மாவுக்கு அது தெரியவே இல்லை. இதுவும் என் குழந்தைதான்னு அதையும் பாசமாக காப்பாற்றினான். கொஞ்ச நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் எக்கில் ஒரு பேபி ஈகிள் வெளியே வந்துச்சு. செகண்ட் எக்லேயும் பேபி ஈகிள். ஃபைனலி தேர்ட் எக் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் வெளியே வந்தது ஒரு சின்ன குட்டி வாத்து. அம்மா கழுகுக்கு ரொம்ப ஷாக். இது என்ன? இது ஏன் குட்டியா? இல்லை, இது ஏன் குட்டி இல்லை அப்படின்னு யோசிச்சது. ஆனால் அந்த குட்டி பயந்து அழுததை பார்த்து அவளோட ஹார்ட் மெல்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீ ஏன் குழந்தைதான்னு சொல்லி அதையும் வளர்க்க ஆரம்பிச்சது. இப்படியே நாட்கள் கடந்துச்சு. 2 பேபி ஈகிள்ஸ் டெய்லி பறக்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நெஸ்ட் எட்ஜுக்கு போய் நான் பறக்க போகிறேன்னு ஜம்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த குட்டி வாத்து மட்டும் என்னால் ஏன் பறக்க முடியலன்னு யோசிச்சுது. விங்ஸை ஃபாஸ்ட்டாக ஃப்ளாப் பண்ணும், ஜம்ப் பண்ணும், நெஸ்ட்டுக்குள்ளே தான் விழும். பேபி ஈகிள் சிரித்தாங்க. உனக்கு விங்ஸ் இருக்குது, ஆனால் நீ ஈகிள் இல்லை. இதை கேட்டதும் அந்த குட்டி வாத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது டெய்லி மவுண்டைன் ஸ்கையை பார்த்துட்டு யோசிக்கும், நான் யார் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஆன்சர் கிடைக்கல. ஒரு நாள் அந்த குட்டி வாத்து நெஸ்ட்டுக்கு கீழே இருந்த ரிவரை பார்த்துச்சு. வாட்டரில் ஃபிஷ் ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு. அது ரிவர் பக்கம் போய் வாட்டருக்குள்ளே ஜம்ப் பண்ணுச்சு. அது ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. டக்லிங்க்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வாவ், என்னால் இது முடியுதே அப்படி சொல்லி அந்த குட்டி வாத்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் மேலே இருந்த பேபி ஈகிள்ஸ் பார்த்து சிரித்தாங்க. ஃப்ளை பண்ண உன்னால் முடியலை, ஸ்விம் பண்ணி உனக்கு என்ன யூஸ் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த குட்டி வாத்து சைலண்ட் ஆயிடுச்சு. இப்படியே நிறைய மந்த்ஸ் கடந்துச்சு. பேபி ஈகிள்ஸ் ஃப்ளையிங்கில் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. டக்லிங் மட்டும் ஸ்விம்மிங்கில் எக்ஸ்பர்ட் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னும் ஒரு கேள்வியை மனசில் வச்சுருந்தது. இது ஏன் ஃபேமிலி இல்லையா அப்படின்னு யோசிச்சது. ஒரு நாள் ஃபாரஸ்டில் ஒரு டெரிபிள் ஸ்டோம் வந்துடுச்சு. ஸ்ட்ராங் விண்ட், ஹெவி ரெயின், மவுண்டைன் ஃபுல்லாக ஸ்லிப்பரி. அம்மா கழுகு ஃபுட் தேட வெளியே போயிருந்துச்சு. 2 பேபி ஈகிள்ஸ் நெஸ்டில் தனியாக இருந்தாங்க. சடன்லி நெஸ்ட் இருந்த ட்ரீ பிரான்ச் பிரேக் ஆயிடுச்சு. 2 பேபி ஈகிள்ஸ் ரிவர் டைரக்ஷனில் கீழே விழுந்தாங்க. ஹெல்ப்னு கத்துனாங்க. டக்லிங் அதை பார்த்ததும் யோசிக்கவே இல்லை, ரிவருக்குள்ளே ஜம்ப் பண்ணுச்சு. ஸ்ட்ராங் கரண்டில் பேபி ஈகிள் ஒன்று ட்ரிஃப்ட் ஆகிட்டு போச்சு. டக்லிங் ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணி அதை ரீச் பண்ணுச்சு. அதை தன்னோட முதுகு மேலே சப்போர்ட் பண்ணிட்டு ரிவர் எட்ஜுக்கு கொண்டு வந்துச்சு. ஆனால் செகண்ட் பேபி ஈகிள் அது ஒரு ராக் பக்கத்தில் ஸ்டக் ஆயிடுச்சு. டக்லிங் திரும்பி ரிவருக்குள்ளே போச்சு. தண்ணியோட வேகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் டக்லிங் கிவ் அப் பண்ணலை. ஃபைனலி அதையும் சேஃபாக கரைக்கு கொண்டு வந்துச்சு. ஸ்ட்ரோம் நின்னதுக்கப்புறம் கழுகு அம்மா திரும்பி வந்துச்சு. அவளோட 2 குழந்தைங்களும் சேஃபாக இருந்ததை பார்த்ததும் சந்தோஷமாக அழுதுச்சு. அப்போது ஒரு பேபி ஈகிள் சொல்லிச்சு, அம்மா, எங்களை காப்பாற்றினது நம்மளை மாதிரி பறக்க முடிஞ்ச ஈகிள் இல்லை. 2வது பேபி ஈகிள் சொல்லிச்சு, நமக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக இருந்த அந்த டக் தான். இதை கேட்டதும் அந்த குட்டி வாத்து சைலண்ட்டாக நின்றுச்சு. அந்த அம்மா கழுகு பக்கத்தில் அதை கூப்பிட்டு சொல்லிச்சு, குட்டி, நாங்கள் உன்னை எப்போவுமே எங்களை மாதிரி இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ புரிஞ்சிடுச்சு, நீ எங்களை மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எங்களோட விங்ஸ் இல்லை, ஆனால் உனக்கு எங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. நீ வாட்டரில் எங்களை விட நல்லா ஸ்விம் பண்ணுவ. டக்லிங்க்கு இதை கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை ஃபைனலி புரிஞ்சுக்கிச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தான் என்னோட வீக்னஸ்னு நினச்சேன், ஆனால் அதுதான் என்னோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த். இப்படி யோசிச்சு இப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் பேபி ஈகிள்ஸ் டக்லிங்கை டீஸ் பண்ணவே இல்லை. அவங்க ஸ்கையில் ஃப்ளை பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. டக்லிங் அவங்களுக்கு ஸ்விம்மிங் பண்ண கற்றுக் கொடுத்துச்சு. 3 பேரும் டிஃப்ரெண்ட், ஆனால் ஒரு ஃபேமிலி தான். அந்த மவுண்டெயினில் எல்லாரும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாங்க. நமக்கும் இந்த கதை ஒன்று புரிய வச்சிருக்கு. நீ மற்றவங்க மாதிரி இல்லைன்னு வருத்தப்படாத. உனக்கு இல்லாததை பார்த்து உன் வேல்யூவை டிசைட் பண்ணாத. உலகத்துக்கு தேவையான நேரத்தில் உன்னோட தனித்திறமை தான் உன்னோட பெரிய கிஃப்டாக மாறும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.